Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோஅரேன்ஸ். ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோஅரேன்ஸ் சொல்லி பார்க்கும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படி பார்க்கும்போது 12th NCERT செகண்ட் பார்ட் இல்லை ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் தான், எல்லா லெசனும் இம்பார்ட்டன்ட் தான். லைன் பை லைன் படிச்சிங்கனாலே ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னா, முதல்ல ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ்னால் நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் அப்படி படிக்காமல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, எந்த ரியாக்ஷன் போட்டால் எது கிடைக்கும், இப்போ நம்மளுக்கு ஒரு ஆல்கல் ஹைலைட் கிடைக்கும், ஆல்கஹால்லேருந்து வரும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃப்ரீ ராடிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக படிங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான், லைன் பை லைன் படித்தாலே புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும், அது இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதில். எப்படின்னா, இது ரெண்டு விதம் இருக்குது. முதல்ல ஹாலோஅல்கேன்ஸ் இருக்குது, ஹாலோஅரேன்ஸ் இருக்குது. ஹாலோஅல்கேன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா SN1, SN2, E1, E2 அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்துட்டு கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க NCERT டெக்ஸ்ட் புக்கில். அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸை கேட்பாங்க, கவலைப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பென்சின் ட்ரிங்கில் என்னெல்லாம் நடக்கும், சப்ஸ்டியூஷன் நடக்கும், எலிமினேஷன் நடக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு. அவ்வளோதான் இந்த சாப்டரில் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட் தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். SN1, SN2, E1, E2 அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு. பென்சின் ரிங்கில் என்ன நடக்கும், சப்ஸ்டியூஷன் எது போட்டால் எது நடக்கும், எந்த ரியாக்ஷன் போட்டால் எது நடக்கும், எல்லாமே சிம்பிள் தான். NCERT டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. யார்கிட்ட இல்லையோ அதை வாங்கிக்கோங்க, சீப் தான். சென்ட்ரல் பண்ணிங்கன்னா சீப்பாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் இந்த லெசன்லேருந்து. மெயினாக இது மட்டும் தான் படிக்கணும். நெக்ஸ்ட் இந்த சாப்டரில் எதெல்லாம் நேம்டு ரியாக்ஷன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 5 நேம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல ஃபின்கில்ஸ்டன் ரியாக்ஷன், next is Schwarz reaction, next Woods reaction, next Fittig reaction, next Woods Fittig reaction. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரியாக்ஷன் தான். என்னென்ன போட்டிருப்பாங்க அதெல்லாம் NCERTல கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. இந்த லெசனில் இந்த ஒரு 5 கெமிக்கல் நேம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்த நிறைய சாப்டர்ஸில் நேம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னா, மோஸ்ட்டாக மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு நேம்டு ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்கும், ஒரு காலமில் இது ஒரு காலமில் இதுன்ட்டு. இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ மாற்றி ஸோ இதுவும் ஒரு 5 ரியாக்ஷன் இருக்குது, நீங்கள் இதை படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. அடுத்தடுத்து வர வீடியோவில் PVQs போடுறேன். இந்த லெசன் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, மோஸ்ட்டாக SN1, SN2 அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து எது சப்ஸ்டியூட் ஆகும், நெக்ஸ்ட் நேம்டு ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. NCERT லைன் பை லைன் படித்தா புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே ஈஸி தான். PVQs நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.